முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்றார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சூர சம்ஹாரம் முடிந்த உடனே சுவாமி கோபம் தணிந்து அமைதியா இருக்கணும், தனக்குன்னு ஒரு அமைதியான இடம் வேண்டும் அப்படின்னு என்ன பண்றாரு? புறப்பட்டு தணிகை மலையை நோக்கி பயணிக்கின்றார். இன்றைக்கு நாம் திருத்தணிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான மலையை நோக்கி அவர் பயணித்து கொண்டே வருகின்றார். வருகின்ற வழியிலெல்லாம் தன்னுடைய தந்தையாரை வழிபடுவதற்காக சில இடங்கள்ல சிவ வழிபாடு செய்துவிட்டு, ஏன்னா நித்திய சிவ வழிபாடு செய்வது அப்படின்னு முருகப்பெருமானுக்கு நியதி உண்டு. அவர் தன் தந்தையே ஆனாலும் அந்த சிவனை வழிபட்டுத்தான் தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நியதி. அதனால் அவர் சிவ வழிபாடு செய்கின்றார். அப்படி அவர் இந்த வழியாக வருகின்ற போது தன்னுடைய தந்தையார வணங்கணுமே, இங்க எங்க வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலை தெரியுது. இந்த மலை நல்லா இருக்கே, மலைனாலே முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும், நாம சிவபூஜை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இந்த மலையில ஓய்வெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு முருகப்பெருமான் வந்து பார்த்த இடம்தான் குன்றத்தூர். அந்த குன்றத்தூர்ல மலைக்கும் கீழே ஒரு சிவலிங்கம் அமைத்து அங்கே தன்னுடைய தந்தையாரை அவர் வழிபாடு செய்கின்றார். அந்த பெருமானுக்கு பேர் என்ன அப்படின்னா கந்தழீஸ்வரர் அப்படிங்கிறது சுவாமியினுடைய பெயர். கந்தன் பகைவனுடைய பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன், சத்ரும் சோஷய தீத்தி ஸ்கந்தகா என அமரசிம்மம் பேசப்பட்ட அற்புதமான திருநாமத்தை உடையவர் கந்தன். அந்த கந்தன் வழிபட்ட சிவன், அதனால கந்தழீஸ்வரர் அப்படிங்கிறது சுவாமிக்கு பேரு. இன்னைக்கும் குன்றத்தூர்ல மலைக்கும் கீழே இந்த சிவபெருமானுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த கந்தழீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு முருகப்பெருமான் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்படி போய் அந்த மலை மேல அழகாக நின்ற இடம் இன்றைக்கு நாம் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய குன்றத்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயம். இந்த மலை மேல முருகப்பெருமான் 3.25 நாழிகை, அதாவது ஒரு முகூர்த்த காலத்துக்கு தங்கியிருந்தார். திருத்தணிக்கு முன்னாடி குன்றத்தூர்ல கால் பதிச்சு நின்ன காரணத்தினால இந்த தலத்துக்கு ஆதித்தலம் அப்படின்னும் பிரணவத்தலம் அப்படின்னும் பேரு. தென்தணிகை அப்படிங்கிற சிறப்பு பெயராலும் இது அழைக்கப்படுகிறது. ஆதித்தலமாக விளங்கக்கூடிய குன்றத்தூர்ல வேல்மாறல் மந்திரத்தை நாம படிச்சோம் அப்படின்னு சொன்னா அதீதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு பலாயிரக்கணக்கான பக்தர்களினுடைய அனுபவ நம்பிக்கை. நாமும் இந்த முருகப்பெருமான வேல்மாறல் படித்து வணங்கி பலன் பெறலாம்.